हरि ओम सर्वे जनाः सुखिनो भवन्तु ஸ்ரீருத்ரம் அனுவாகம் 10 தமிழில் மந்திரம் 7வது மந்திரம். இதுடைய ரிஷி அத்ரி, சந்தஸ் ஜெகதி, சில பேர் திருஷ்டுப்புன்னு சொல்றாங்க, ஜெகதி வரும். அண்ட் தேவதையர் வந்து சம்பு தான், சம்பு மகாதேவா. சம்ங்கிறது பவித்திரம், பூவுங்கிறது இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ் ஆங்கிலத்தில். இல்லைன்னா இந்த உலகத்துக்கு பேரும் பூ தான். உலகம் இருக்கு இல்லையா, பவித்திரமான இருத்தல் பகவானால தான் இருக்க முடியும். அப்போ மந்திரத்துக்கு முன்னாடி எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வமங்களானி அபிவிருத்திர் பவது ததாஸ்து. இப்ப நான் மந்திரத்தை கூறிவிட்டு அர்த்த பதப்பிரிவுகளை நான் செய்கின்றேன். இது 7வது மந்திரம். திராப்பே அந்த சஸ்பத்தே அதிலிருந்து வருது. ஆராத்தே கோக்ன உதபூருஷக்னே க்ஷயத்வீராய சும்னமஸ்மேதே அஸ்து ரக்ஷாஞ்சனோ அதிச தேவ ப்ரூஹ்யதாஞ்சன ஷர்ம யச்சத்விபர்ஹா. இதெல்லாம் ஆஹான்னு வந்து இதெல்லாம் வந்து தீர்க்க சொரிதம். அது தாத்தாவா அனுதாத்தா எல்லாம் இருக்கு அதுல சொரிதம். ஆராத்தே கோகுனே, ஆராத்தே ஆங்கிறது ஹோல் தான். ஆரா வந்து ரொம்ப தள்ளி இருக்கிற இடத்துல, ராத்திரியான இருக்கிற இடத்துல கூட வச்சுக்கலாம். ஆராத் கியா ஹுவாஹா அப்படிலாம் இந்தியில சொல்லுவாங்க. ஆராத்துங்கிறது தள்ளி இருக்கக்கூடிய இடம் வச்சுங்க, ரொம்ப பார்க்க முடியாத இடம், தள்ளி அங்கே இருந்து. கோகுன, கோகுனேன்னு வருது. அது வந்து ஆத்மன் சப்தம். நே ஆத்மனே, ஆத்மனுக்கு, ஆத்மனுக்காக. 4ஆம் வேற்றுமை உருபு கு, ஆத்மனுக்கு, ஆத்மனுக்காக. அதே மாதிரி கோ, கோகுனே. கோங்கிறது நான் வரேன், குணங்கிறது அழித்தல், கில்லிங், கொல்லுதல், அழித்தல் இங்கே வரும். கோ, கோங்கிறது என்னன்னா பசுமாடுன்னு சொல்லுவா. பசுக்களும் மாடுகளும் இருக்கலாம், ஆனா கோக்கு அது தேனுகும் வேணாம். சம்ஸ்கிருதத்துல தேனுகுங்கணும் பசுமாட்டுக்கு. இக்னஹ அப்படின்னா கொல்லுதல் அர்த்தம், அழித்தல் அர்த்தம். இப்ப கோக்னஹ, கோக்ன என்ன அர்த்தம்? இந்த கோக்கு இன்னொரு பல அர்த்தங்கள், மூல அர்த்தங்கள் இருக்கு. உலகம், சூரியன், சந்திரன், ஒளி, எல்லாமே கோதான். வேதங்களுக்கும் கோதான், வேதாந்த கோ, வேதங்களுக்கும் கோ இருக்கு அர்த்தம். அப்போ இந்த கோவை தூரத்துல இருந்து அழிக்கிறதுனா என்னது? இந்த பிரபஞ்சத்தை, இந்த பூலோகத்தை மட்டும் இல்ல, அர்த்தங்கிறது நம்ம சொல்றது இல்ல. இந்த சூரியன், சந்திரன், இந்த ஒளி, ரே ஆஃப் லைட்பாங்க, ஒளி கதிர்கள். பிரபஞ்சத்தில் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணு ஒரு அளவுக்கு தான் தூரம் தெரியும் நம்ம கண்ணுக்கு. நீங்க ரொம்ப தூரம் உள்ள விமானத்துல நீங்க நினைச்சு பாருங்க, 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் வினாடிக்கு ஒரு விமானத்துல பறக்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெளிச்சமும் தெரியும், இருட்டும் தெரியும், எல்லாமே தெரியும். அதனால உங்களுக்கு வெளிச்சம் கண்ணுக்கு எட்டாதனால அந்த இடம்லாம் வெளிச்சம் இருக்கு, ஆனா உங்க கண்ணு கெட்டல, அதனால இருட்டா இருக்கு. வெளிச்சம் இல்ல, வெளிச்சத்தை உங்களால பார்க்க முடியல. ஒரு நட்சத்திர வெளிச்சம் உங்களால பார்க்க முடியாதனால அந்த இடம் புள்ளியா இருட்டா இருக்கும். வெளிச்சம் கண்ணுக்கு கிட்ட கிட்ட அந்த வெளிச்சம் வரைச்ச அது வேகத்துல பாயுது, அது வேகத்துல யாத்திரை செய்யுது 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு. அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப தூரத்திலிருந்து அழிக்கிற பகவானால தான் முடியும். இஸ் டிஸ்ட்ராயர், ஐ ஆம் த டிஸ்ட்ராயர்ங்கிற இதுல ஓப்பன்ஹைமரே சொல்றார், பகவத்கீதையிலிருந்து எடுக்கிறார். அது வந்து கோகுண உத்த, உத்தங்கிறது மேலும், ஆல்சோ மேலும். புருஷகுண, புருஷங்கிறது மென்னு எடுத்துக்காதீங்க, மனிதன், ஆண்மகன் அப்படின்னு அர்த்தம் இல்ல இதுல. சி ஆல் மென் ஆர் மார்டல்னு சொல்லுவாங்க லாஜிக்ல. அப்படின்னா வெறும் ஆண்கள் தான் அழியக்கூடியவர்களா, பெண்கள் இல்லையா? இப்ப ஆல் விமன் ஆர் இம்மார்டலா? அப்படி இல்ல. ஆல் மென்ங்கிறது பெண்களையும் சேர்த்து வைத்து எல்லா ஜீவராசிகளையும் சேர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. சில இடங்கள்ல வரும், சட்டத்துல வேணா வராது, சட்டபூர்வமா மேன் விமன் வேற. ஆனா பிலாசபி, தத்துவ ஞானத்துல மென்னுங்கிறது எல்லா புருஷன் சொன்னா வெறும் ஆண்மகன் மட்டும் இல்ல, ஒரு எல்லாரையும் சேர்த்துதான், ஜீவராசிகளை சேர்த்துதான் புருஷங்கிறது.
அதனால ஆராத்தை தூரத்திலிருந்து அழிக்கக்கூடிய கோங்கிறது இந்த உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடியவரே டு யூ உனக்கு மேலும் ஜீவராசிகளை அழிக்கக்கூடியவனே புருஷாக்னே ஆராத்தே கோக்ன உதபுருஷக்னே க்ஷயத்வீராய வீரர்களை அழிக்கக்கூடிய உனக்கு அதான் பச்சையான அர்த்தம். வீரன் வீரர்களை இப்ப ஜெனரலா சம்ஸ்கிருதத்துல எல்லாரையுமே சேர்த்துக்கலாம். போர் வீரர்களையும் எடுத்துக்கலாம், சேவகர்களையும் எடுத்துக்கலாம். அது க்ஷயதுங்கிறது அழிகிறது, அது ஒரு தத்துவமா போடுறது. ஹரணம் சொல்றதோ க்ஷயத்வீராய அப்படிங்க. வீரர்களை அழுக வைக்கிறதுன்னு சொல்ல முடியாது இல்லையா தமிழ்ல. க்ஷயத்வீராய உனக்கு நான்காம் வெற்றி ஆயன்னு வருது. க்ஷயது வீரக ஆய க்ஷயத்வீராய உனக்கு வீரர்களை அழிக்கக்கூடியவனா. வீரர்கள்னா என்ன? பவர்ஃபுல் போர்சஸ், சக்தி வாய்ந்த சக்திகள், மிகவும் பலமுள்ள சக்திகள். கற்கள் இருக்கலாம், இல்ல வானத்தில் போகும் வால் நட்சத்திரங்கள் இருக்கலாம், இல்ல நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில காந்த சக்திகள் இருக்கலாம், ஒளி சக்திகள் இருக்கலாம், பெரிய பெரிய கிரகங்கள் இருக்கலாம், மண்டலங்கள் இருக்கு. ஒன்னோட ஒன்னா மோதிக்கொண்டு எல்லாம் அழியிறது. இந்த அழியறதுக்கு அழித்தலுடைய காரணமே, அழித்தல்ங்கிறது அதை இல்லாமல் ஆக்கிறதுக்குரிய காரணமே சிவபெருமான் க்ஷயத்வீராயன்னு அப்படி சொல்றாங்க ஒரு வார்த்தைக்கு. க்ஷயத்வீராய சும்னம் பவித்திரம். க்ஷயத்வீராய உனக்கு கோக்ன உனக்கு புருஷ கோக்னே உத தனியா வச்சுக்கோங்க. மேலும் ஆராத்தே கோக்ன உதபூருஷக்னே போட்டு நான் வந்தாலே அழித்தல். புருஷக்னேனா டிஸ்ட்ராயிங் ஆல் லிவிங் பீயிங்ஸ், எல்லா உயிரினங்களையும் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனே உனக்கு. க்ஷயத்வீர வீரர்களை கொல்லப்பட்டவனுக்கு சும்னம் பவித்திரம். அஸ்மேன்னு வருது, அது அஸ்மாசுன்னு வரலாம். எமங்ஸ்டஸ் எங்களுக்கிடையே அப்படின்னு வரணும். 7வது விபக்தி பகுவச்சனம் பன்மையில. அஸ்மைங்கிறது வேதத்துக்கு ஒரு விலக்கு இருக்கு. வேத விலக்குல சம்ஸ்கிருதத்துல என்ன, பாணினி தோன்றியது 2700 வருடங்களுக்கு முன்னால். இதெல்லாம் 4000, 5000, 6000 வருடங்களுக்கு முன்னால வாழையடி வாழையாக கூறப்படுகின்ற மந்திரங்கள். சோ அஸ்மேனா எங்களுக்கிடையே சும்னம் இருக்கணும். தே உன்னுடைய, தே தவ தே அதுதான் எடுத்துக்கணும் நீங்க. ஷஷ்டி விபக்தி அஸ்தோ இருக்கணும். ததாஸ்தோ அஸ்திங்கிறது இருக்கிற, சக அஸ்தினா அவன் இருக்கான், நான் அஸ்மினா நான் இருக்கேன். அஸ்துங்கிறது ஒரு ஆக்ஞா. ததாஸ்து அப்படிங்கிற அஸ்து இருக்கணும். என்னெல்லாம் எப்படி இருக்கணும்? அந்த சும்னம் இருக்கணும், அந்த பவித்திரத்துவம் இருக்கணும். எப்படி என்னெல்லாம் பார்ப்போம். ரக்ஷாச்சன அதிச்ச தேவ ப்ரூஹ்யதாச்சன ஷர்மயச்ச த்விபர்ஹாஹ. ரக்ஷா ரக்ஷாங்கிறது ஸ்திரீலிங்கத்துல பகவான எவன் ரட்சிக்கிறானோ அவன ரக்ஷா. ரக்ஷகெல்லாம் வரும். ரக்ஷாங்கிறது ஸ்திரீலிங்கத்துல ரூபத்துல வர ப்ரொடெக்டர். ஹே கடவுளே காப்பாற்றப்பட்டவரே. என்னத்துல வருது அந்த ப்ரூஹி எல்லாம் ஃபெமினைன், அதாவது ஸ்திரீலிங்கம். அதனால கொஞ்சம் வியாக்கரணம் தெரியணும் அதுக்கு. ரக்ஷாச்சனா பிறகு, ரக்ஷாச்ச நோ அது நக எங்களுக்கு எங்களை. ரக்ஷாச்ச நோ அதிப்ரூஹி. அதிப்ரூஹினா அப்ப அதிங்கிறது ஒரு உபசர்க்கம். 22 உபசர்க்கங்களில் ஒரு உபசர்க்கம். அதினா என்ன? அதிகச்சத்தின்னா என்ன? புரிதல். அவகச்சாமின்னு சொல்ற மாதிரி. அவகச்சாமி நன்னா புரிஞ்சுது அவனுக்கு. அகமகச்சாமி எனக்கு நன்னா புரிஞ்சுது. துவம் அவகச்சசி வா பவான் அவகச்சதி வான்னு கேட்பாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு ஏத்தத்து விஷயம் அப்படின்னு. அதிகச்சதி இருந்தா கூட நாலேஜ், ஜானாதி நோஸ். இந்த அதிங்கிறது ஒரு உபசர்க்கம், ஒரு பிரத்யேகமான ஒரு உபசர்க்கம். அது எப்படி வருதுன்னு பாருங்க. ப்ரூஹிங்கிறது சொல்லுத. கிம் ப்ரூஹி கச்சன்னு கேட்கிறார் இல்லையா அந்த சண்டாளன். சங்கராச்சாரியார்ட்ட விவேக சூடாமணியில வரும். என்ன சொல்றியா? ஆத்மாவை சொல்றியா? என்னுடைய ஆத்மாவை, என் உடம்ப சொல்றியா அப்படின்னு அவரு கிம் ப்ரூஹி கச்சங்கிறான். ஏய் த்விஜ வர்றிய துவம் வாஞ்சசி, நீ சொல்ற கிம் யாரை சொல்றாய் அப்படி. அப்போ இதுல எப்படி வரும்னா, அதிப்ரூஹி எல்லாம் தெரிஞ்சவனாக தெரிஞ்சப்பட்டு இருக்குன்னா தேவன். அவங்களுக்கு வேதங்கள் தெரியும். அப்படி ஒரு அர்த்தத்துல வேதம் தெரிஞ்சவங்களுக்கு அதிப்ரூஹி தேவ. அப்போ ரக்ஷாச்ச பிறகு நக எங்களை ரக்ஷாச்சன அதிச்ச தேவ ப்ரூஹி யதா. ப்ரூஹ்யதான்னு வரும். யதா ராஜா ததா பிரஜா. எப்படி அப்படி. யதா
ஷர்ம எச்ச. நீ ஷர்மங்கிறது என்னன்னா நிறைய மீனிங் இருக்கு, நிறைய அர்த்தம் இருக்கு ஷர்மத்துக்கு. ஹிந்தில எல்லாம் ஷரம் ஷரம் வெக்கம் இல்லையா இருக்கு. ஷர்மனா ஒரு சந்தோஷமான ஒரு அனுகிரகம் வச்சுங்க. ஒரு ஆசீர்வாதம்னு இல்ல, ஒரு ரிஜாய்சிங், ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷமான ஒரு அனுகிரகங்கள்லாம் எப்படி எச்சங்கிறது எச்சாமீனா நான் கொடுக்கறேன்னு அர்த்தம். தாதா தாத்து அதுக்கு ததாமின்னு சொல்லலாம், எச்சாமின்னு சொல்லலாம். அது ரெண்டு இது இருக்கு, பாணினி கொடுத்திருக்கார். அதனால எச்சங்கிறது கொடுக்கின்றாயோ, அதுவும் ஒரு லோட்ல காலத்துல வரும். எச்ச ஒரு ஆணை மாதிரி வச்சுங்க. தோம் எச்ச அப்படின்னு சொல்லி நீ கூட நீ பண்ண, தோம் குரு நீ செய், யூ ஷுட் டூ அப்படின்னு. தோம் நீ பண்ணணும். என்ன பண்ணணும்? எங்களுக்கு சும்மா கொடுக்கணும். அஸ்மேத்தே எங்களுக்கு இடையே, அஸ்மேத்தே எப்படி சும்மா நீ அவங்களுக்கு கொடுக்கற? தேவர் நீ யாரு? நீ தூரத்திலிருந்து இந்த கோக்னஹ, நீ உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாகவும், மேலும் இருக்கும் எல்லா ஜீவிர புருஷாக்ன ஆராத்தே கோக்ன உத்தபூருஷக்னேன்னு வருது இல்லையா? ஆராத்தே கோக்ன உத்தபூருஷக்னே புருஷ அக்னஹ பண்ணக்கூடியவர், எல்லா ஜீவராசிகளையும் அழிக்கக்கூடிய சக்தியுடையவராகிய நீ க்ஷயத்வீராய, உனக்கு வீரர்களை அழிக்கக்கூடிய உனக்கு இந்த உனக்காக என்ன த்விபர்ஹாக. இந்த த்விபர்ஹான்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். நல்லது. என்ன அர்த்தம்னா, பர்ஹங்கிற சாதாரணமா அர்த்தம் ஒரு பறவையுடைய வால், அதுதான் பர்ஹம். பர்ஹாங்கிறது ராமசப்தமா இருக்கும், அதனால பர்ஹாக. த்விங்கிறது ரெண்டு. அதாவது ஒரு மயில நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இதா இருக்கும், ரெண்டு பாகமா இருக்கும். பெரிய பெரிய பறவைகள்லாம் ஒரு ஒன்னு இந்த பக்கம் ஒன்னு இந்த பக்கம் போய் ரொம்ப அழகாகவும் ரெண்டு பாகம். த்விபர்ஹாகனா ஒன்னு பெருசா அப்படி வளர்றத குறிக்கிறது, இன்னொன்னு அழகா குறிக்கிறது. இங்க எனர்ஜி அண்ட் மேட்டர், சக்தியும் பொருளும். அதனால அந்த த்வி எப்பவுமே பரமசிவன் தான் எனர்ஜி அண்ட் உலகத்தை, எனர்ஜி அண்ட் மேட்டர் இல்லாம உலகம் இருக்காது. சிவனும் சக்தியும், நரநாராயணன், அர்த்த நாரீஸ்வரெல்லாம் சொல்றோம் நம்ம. பாதி சிவன் பாதி சக்தி, எனர்ஜி அண்ட் மேட்டர் இல்லாம உலகம் இல்லைன்ட்டார் எயின்ஸ்டீன் இல்லையா? அவர் இப்ப சொன்னவர். நம்ம இந்த வேதங்கள் மூலமாக, தத்துவங்கள் மூலமாக த்வி பர்ஹான்னு அழகா, அந்த பர்ஹாங்கிறது மயிலுடைய இறக்கை எப்படி பெருசா வளருதோ, மைட்டி ஆஜான பாகுவோ ரொம்ப இருக்கோ, அழகாவும் இருக்கு. அதுதான் அந்த த்விபர்ஹாக. ரெண்டு இதை பெற்ற சில பறவைகள். த்விபர்ஹாக எல்லா பறவைக்கும் இருக்கலாம். நிறைய காட்டு பறவைகள், பெரிய பறவைகளுக்கெல்லாம் பேர்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுகளுக்கு எல்லாமே இரண்டு டெயில், ரெண்டு வால்கள் மாதிரி இருக்கும். விபாகங்கள், வகுப்புகள். அததான் அதுக்கு எனர்ஜி அண்ட் மேட்டர். அது அழகா ஒரு கவி அவங்க அப்படி வர்ணிக்கிறாங்க, ரிஷிகள் அப்படி அழகா த்விபர்ஹாக அப்படின்னு சொல்றாங்க. எனர்ஜி அண்ட் மேட்டருக்கு ஒரு மயில் எடுத்துங்கோ, அதுக்கு அந்த காட்டு பறவைகள்லாம் இருக்கும். த்விபர்ஹா ரெண்டு அழகா அப்படி விரியும். அந்த இதை குறிக்கிறாங்க. சும்மா ஒரு அழகு, கவிக்கு அழகு. சோ எச்ச ஷர்ம, சந்தோஷம், ப்ராஸ்பரிட்டி, ஆஸ்பிஷியஸ்னஸ் எல்லாமே அந்த ஷர்மா. எப்படி டு கிவ், எங்களுக்கும், எங்களையும் நீ பாரு, நகை எங்களுக்கும் கொடுக்கணும். மேலும் நீ யாரு? கோக்னஹ புருஷக்னஹ க்ஷயத்வீன சும்னம் அஸ்மேதே அஸ்து. சும்னம் சுபகாரியம், பவித்ரத்வம், மங்களம். அஸ்மே அஸ்மாசூன்னு வரணும். மயி ஆவையோஹோ அஸ்மாசூன்னு வரணும். 7வது விபக்தி பகுவச்சனத்துல அஸ்மேன்னு வந்திருக்கு. அது சரியாத அஸ்மத் சப்தத்துல அது வந்திருக்கு. ஆனா அஸ்மேன்னு கிடையாது அஸ்மத் சப்தத்துல. இருந்தாலும் அது வேத விலக்கு. பாணினி சம்ஸ்கிருதத்துல அது வராது. பதஞ்சலி பாணினி அஷ்டாத்தியாயில வராது அஸ்மேங்கிறது. தே உன்னுடைய, அஸ்து இருக்கட்டும், உன்னுடைய சும்னம் இருக்கட்டும், எங்களுக்கு இடையே இருக்கட்டும். அதான் அர்த்தம். அப்ப நீ யாரு? ஆராத்தே தூரத்திலிருந்து நீ எல்லா உலகங்களையும் அழித்துக் கொண்டிருக்கும் சக்தி படைத்தவன். உனக்கு க்ஷயத்வீராய, உனக்கு ஆராத்தே கோகுண உத பூருஷக்னஹான, நீ ஜீவராசிகள் எல்லாம் அழிக்கக்கூடியவனான உனக்கு ரக்ஷா, நீ எப்படி யதா தேவக அதி ப்ரூஹி
யதா அதிப்ரூஹி தேவக, நீ சர்மம் கொடுக்கின்றாயோ, சர்ம எச்ச கொடுக்கின்றாயோ, அதே மாதிரி ததா. ததாங்கிறது கிடையாது இங்க வார்த்தை, என்ன அண்டர்ஸ்டுட். யதா ததா ஜெனரலா சேர்ந்து ஜோடியா வரணும். அந்த மாதிரி எங்களுக்கு இந்த இதுல கொடு, சும்னத்தை கொடு, எங்களுக்கு இடையே சும்னத்தை கொடு, உன்னுடைய சும்னத்தை எங்களுக்கு, உன்னுடைய பவர் எங்களை உன்னுடைய ஐக்கியமாக்கிடுன்னு திருமூலர் சொல்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான். நீ யாரு சாதாரண மாலை, உலகத்தை அழிக்கக்கூடிய கோக்னஹ. கோ வந்து நல்லா புரிஞ்சுக்க, இந்த இடத்துல பசுமாடு கிடையாது, பசுக்கள்லாம் கிடையாது. பசுக்கு ஒரு அர்த்தம் வரலாம். அத உலகத்தை இந்த பசுமாட்டை பார்த்து நீதாண்டா உலகம்னு சொல்ற மாதிரி இருக்கே, மாட்டுக்குட்டி நீதான் உலகம் அப்படிங்க. தேனுகும் ரிஷபக, காளை, அப்படிதான் வரும். அப்படி இந்த நாலா வட்டத்துல போக போக கோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கோமாதா, கோமாதா, இந்த பூதேவி, இந்த பூதேவி இருக்காங்க இல்லையா, இந்த உலகத்துக்கு பூதேவி அப்படின்னு சொல்றோமே, அந்த தேவியை வச்சு அப்படியே மாதா மாதான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பூ உலகம். பூனா என்னது? தாத்து, எக்ஸிஸ்டன்ஸ், டு பி. அகம் பவாமின்னா நான் இருக்கேன்னு அர்த்தம். அகம் அஸ்மி, அகம் பவாமி எல்லாம் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட அர்த்தம். சோ மொத்த அர்த்தம் என்னக்கா, நீ இவ்வளவு சக்தி வாய்ந்தவன, எங்க வீட்டுலயும் எங்களுக்கு இடையிலயும் எங்களுக்கு அந்த இதை கொடு, அந்த சுண்ணத்தை கொடு, பவித்திரத்தை கொடு. நீ எப்படி தேவர்களுக்கு கொடுக்குறியோ, அந்த அதிபுருகி தேவர்கள் அவங்க எல்லாம் வேதம் தெரிஞ்சவங்க, யதா நீ எங்களுக்கு அப்படி கொடுக்குறியோ ததா எங்களுக்கும் அப்படி கொடுன்னு பரமசிவன்ட்டு வேண்டுற மாதிரி ரிஷி அத்திரி முனிவர் எழுதியிருக்கார். ஸோ இந்த மேலும் தொடர்றேன். தயவுசெய்து என்னுடைய சேனலை நீங்க பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே உங்களுக்கு இது கேட்டுக்கொண்டே இருக்கும். இது மிக மிக தூய்மையான மந்திரங்கள். நேர்மறை சக்திகளை இந்த எலக்ட்ரான்ஸ், அணுவின் அணுக்களுக்கு அணு அது மூலமாக பாய்ந்து பாய்ந்து நம்ம வீடுகளில் சுற்றி கொண்டு இருக்கும். மந்திர பலன்கள் நம்மள எப்படி அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ், காந்த சக்தி இந்த உலகத்தை சுத்தி கொண்டு இருக்கின்றதோ, நம்மளை காப்பதற்காக இந்த மந்திர சக்திகள், இந்த மந்திரங்கள் அந்த இது அலைவரிசையில போய் 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 எல்லா எலக்ட்ரான்ஸ் சொல்லக்கூடிய அணுக்களின் அணு சுத்தி கொண்டு இருக்கும். நமக்கு எல்லாவித பலன்களும் கிடைக்கும். பலன்கள் தலைக்கு வந்தது தலப்பாவோடையும் போகும், தலைக்கு வந்தது தலப்பாவோட போயிடும். நமக்கு பெரிய ஆபத்து வராது, சின்ன ஆபத்தோடு அது போயிடும். அது மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லுகிறது, கேட்கறது எல்லாம் மிக மிக புரிதமானது. தயவு செய்து கேளுங்க, ருத்ரம் சொல்லுங்க. எல்லாருமே ஒரு பஞ்சாதி, ஒரு விபாகம், ஒரு அனுபவமாவது சொல்லுங்க வீட்டில், ரொம்ப நல்லது. மீண்டும் பார்க்கலாம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.